வார்த்தைகள் வலிமையானவை. வார்த்தைகள்ல உயிரும் உயிர்ப்பும் உண்டு. சில பேர்கிட்ட பேசினா நம்ம சோர்வுகள், ஏமாற்றங்கள் எல்லாம் நம்மளை விட்டு காணாம போயிடும். என்கரேஜிங்கா பேசுவாங்க. ரொம்ப டவுனா ஃபீல் பண்றவங்களையும் கூட எழுந்து செயல்பட வச்சிடுவாங்க. ஆனா வேற சிலர் அப்படியே ஆப்போசிட். உற்சாகமா எதையாவது செய்ய போறேன்னு நம்ம போய் சொன்னா, அதெல்லாம் வேண்டாமா, ஒத்து வராது, சரிப்படாது அப்படின்னு சொல்லி நம்மள முடங்கி போக வச்சிடுவாங்க. நாம எப்படி? அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக அப்படின்னு பரிசுத்த வேதாகமும் சொல்லுது. எந்த உணவுக்கும் சுவை கொடுக்கறது உப்பு. ஸ்வீட் செஞ்சாலும் அதுல கொஞ்சம் உப்பு சேர்க்கும் போதுதான் இனிப்பு சுவை நச்சுன்னு தெரியும். கேட்கிறவங்களுக்கு ஆறுதலும் ஆதரவும் உத்வேகமும் கொடுக்கிற வார்த்தைகளை பேசணும். பிரயோஜனமான வார்த்தைகள், பலப்படுத்துகிற வார்த்தைகள், மனதின் காயங்களை ஆற்றுகிற வார்த்தைகள், உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், எல்லாத்துக்கும் மேல தேவ அன்பு நிறைந்த வார்த்தைகளை பேசணும். உங்க வார்த்தைகளால பலருடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படட்டும்.